ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. தேவன் உனக்கு வானத்தின் பனி, பூமியின் கொடுமை, மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாரா. இந்த ஆசீர்வாதம் வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் விலை பலனுக்குரிய ஆசீர்வாதத்தையும் சொல்லுவதாக இந்த வேத வசனம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில், நான் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது வானத்தின் பனி, பூமியின் கொழுமை, தானியம், திராட்சரசம் இவைகளை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பே என்பதாக. அப்ப ஆண்டவர் வானத்தின் பனி, இந்த வானத்தின் பனி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வானத்தின் பனி அதிகாலையில் தான் பனி பெய்யும், இரவெல்லாம் பெய்யாது. அதிகாலையில் அந்த பனி வயல் நிலத்தில் பெய்து வறண்ட வயல் நிலத்தை செழிப்படைய செய்கிறது இந்த பனி. இரண்டாவது, இந்த பனி பெய்யும் பொழுது சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற பயிர்கள் எல்லாம் உற்சாகம் அடைய ஆரம்பித்து விடும். பனி அதிகமாக பெய்தாலும் ஆபத்து, கருகி போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற பனி அது செழிப்பை கட்டளையிடும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற வேலை, நமக்கு எப்ப ஒரு செழிப்பு வேண்டுமோ அந்த செழிப்பை ஆண்டவர் கட்டளையிடத்தக்கதாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, பூமியின் கொடுமை. இந்த பூமியின் கொடுமை எதை குறிக்கிறதுனா, கேட்டில் ஃபார்மிங், பால், நெய், வெண்ணெய் இவைகளை குறிக்கிறது. அப்ப பூமியினுடைய கொடுமை நல்ல ஆகாரம். யோபு புஸ்தகத்துல வாசிங்கன்னா, யோபு தன் காலை நெய்யினால் கழுவினார் அப்படின்னு இருக்கும். அவருடைய வாழ்வில ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் அவ்வளவு அதிகம். அப்ப அவருடைய வாழ்க்கையில பூமியின் கொடுமை அவருக்குள் நிறைய இருந்தது. அங்க பூமியினுடைய கொடுமையை கர்த்தர் அவருக்கு தேவைக்கு அதிகமாகவே ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். ஏன்னா அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதற்காக. நம்முடைய வாழ்விலையும் கொடுமையை கர்த்தர் கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்ப நீங்க கிராமப்புறங்களை எடுத்துக்கோங்க. கிராமப்புறங்களை எடுத்துட்டா, இந்த மாடு வைத்திருக்கிறவர்கள் வாரத்துல ஒரு நாள், நான் பார்த்தேன், ஆனா அதை சொல்றேன், ஆனா எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. வாரத்துல ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாட்டுடைய பால்ல, ஒரு குறிப்பிட்ட மாட்டுடைய பால்ல அவங்க தயிராக்கி அதுக்கப்புறம் அதை கடைஞ்சி எடுத்து வெண்ணெய் எடுப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா வெண்ணெய் அவ்வளோ நிறைய வெண்ணெய் வரும். அவங்க உட்காந்து கடைஞ்சி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அதை நெய்யாக மாற்றி அந்த நெய்யை பேக் பண்ணி வச்சிருவாங்க. நீங்கள் அந்த வீட்டில், நான் எங்கள் ஊரில் இருந்த எங்கள் பெரியம்மா வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் நான் பார்க்கல, ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. அது என்ன கிராமத்தில் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி செய்து நெய்யை உருவாக்கி வச்சிருவாங்க. அவ்வளோ
வாசனையா இருக்கும். அதே போல எங்க அண்ணன்மார்கள்லாம் மாசத்துல ஒரு தடவை தேன், எங்க தேன் கூடு கட்டி இருக்கு, அவங்க தோட்டத்துல, அவங்க தோப்புல ஈச்சந்தோப்பு இருக்கு, தென்னந்தோப்பு இருக்கு, இங்க எந்த இடத்துல தேன் கட்டி இருக்குன்னு பார்த்து கவனமா போய் அந்த தேனை அறுவடை செய்து அதை கொண்டு வருவாங்க. அதுவும் எங்க வீட்டில் அங்க இருக்கும் ஊர்ல. பார்த்தீங்கன்னா கிராமத்துல பால் இருக்குது, தயிர் இருக்குது, ஒரு செழிமை. இப்ப யாராவது விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்யறது, சமையல் என்ன செய்யறது? இப்ப நம்ம டவுன்ல இருக்கோம், யோசிப்போம். யாராவது திடீர்னு வந்துட்டா ஒன்றும் இல்லையே, சிக்கன் வாங்குவா, மட்டன் வாங்குவா, யோசிப்போம்ல. அங்க அப்படி கிடையாது. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோழி வளர்ப்பாங்க, போவாங்க, ஒரு கோழியை பிடிப்பாங்க. அந்த வருகிற ஆட்களை பொறுத்து இருக்கு. எவ்வளோ பேர் வராங்க, 10 பேர் இருந்தா, 5 பேர் இருந்தா 2 கோழியை பிடிச்சி டக்குன்னு வந்து அவங்கெல்லாம் கை கால் அலம்பி அங்கே திண்ணை இருக்கும், அதில் போய் உட்காந்து அப்படி ரெடி ஆவாங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு ரெடியாக இருக்கும். சாப்பிட வாங்கன்னு வாங்க, இலையை போட்டு சோறு போடுவாங்க, குழம்பு வந்துடும். ஆச்சரியமா இருக்கும். இதான் கொடுமை. அப்போ ஆண்டவர் பூமியின் கொடுமையை தருவேன்னா அடுத்த வேலைக்கு யாரா வந்துட்டா என்ன செய்வதுன்னு தவிக்க முடியாது. இப்ப நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வீட்டுக்கு, ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு கர்த்தரும் 2 தூதர்களும் வராங்க. அப்படி அவங்கள பார்த்த உடனே, அடியான் வீடு மட்டும் வந்தீங்க, கொஞ்சம் ஆகாரம் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு ஆபிரகாம் கேட்குறார். சரி கொண்டு வா. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஐயோ சொல்லிட்டோமே, என்னத்தை கொடுக்க, எப்படி கொடுக்க, நத்திங். உடனே ஓடினாரு, மனைவியை கூப்பிட்டாரு. 3 படி மெல்லிய மாவு போட்டு அப்பத்தை சுடு. அந்த அம்மா கடற்கன்னு 3 படி மெல்லிய மாவு போட்டு அது பாட்டு அப்பத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிச்சு. வேலைக்காரனை கூப்பிட்டாரு. மாட்டு மந்தை பின்னாடி மந்தைக்கிட்ட ஓடினார். ஒரு நல்ல செழிப்பான கன்றுக்குட்டி, செழிப்பான கன்றுக்குட்டி அதை பிடிச்சி கொண்டு வந்து வேலைக்காரன்கிட்ட கொடுத்தார். இப்போ அதை உரிச்சு பக்குவமா சீக்கிரம் சமைச்சு கொண்டு வா. அவன் ஆபிரகாமுடைய வீட்டு வேலைக்காரன்லாம் மின்னல் கொடி மாதிரி அவன் கடகன்னு ரெடி பண்ணிட்டான். இவன் இதெல்லாம் செஞ்சுட்டு நேரம் வீட்டுக்கு வெளில வந்து உட்காந்து அவரோட பேசி கொண்டுருக்கான். அப்படி 2-3 வார்த்தை அப்படி பேசிட்டு இருக்கிறான். பேசிட்டு இருக்கும்போது அப்போ ரெடி, அந்த ஆணம் ரெடி, குருமா கிரேவி ரெடி கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்த பொழுது அவர்களுக்கு சாப்பிட்டாரு. நம்ம வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும்? அந்த மட்டன், அந்த சிக்கன் குக்கரில் விசில வைங்க, எத்தனை விசிலுக்கு வெந்துச்சா 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 வெந்துச்சா, ஐயாப்பா அது சமைச்சு வெளில வர்றதுக்குள்ள ஐயோ பெரிய கொடுமையாயிடும். இதுதான் கொடுமை. ஆண்டவர் நமக்கு பூமியின் கொடுமையை தருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறான். அப்புறம் கூடுதலா 2 ஆசீர்வாதங்களை தரார். என்னன்னா, தானியமும் திராட்சை ரசமும் கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா நம்ம வீட்டில் செழிப்பு குறையாம, ஆசீர்வாதம் குறையாம, ஆகார திரட்சி குறையாம இருக்கும். வீட்டில் பாத்திரத்துல நிறைய, எண்ணெய் பாத்திரத்துல எண்ணெய், திராட்சை ரசம் இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்கள கவனிக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். இதைதான் யாக்கோபுக்கு, இந்த ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம்
அவன் தலைமேல் இருந்ததை நாம கவனிக்க முடியும். மாமா வீட்டுக்கு போகிறான். அங்கே கர்த்தர் அவனை ஆடுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். தனியா போனவனை 2 பரிவாரங்களோடு கர்த்தர் திரும்ப கொண்டு வர்றார் தேசத்துக்கு. அவன் சொல்றான், நான் தனியா போனையா, ஆனா இப்போ 2 பரிவாரங்களை தந்து என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். 2 மனைவி, 2 மனைவிக்கு 2 வேலைக்காரிகள், 12 பிள்ளைகள், எல்லாம் பரிபூர்ணமா நன்மையா. கர்த்தர் யாக்கோப ஒரு உயர்ந்த நிலைமையில வச்சிருந்தார், ஆசீர்வச்சிருந்தார். அவன் மேன்மையா கர்த்தர் வச்சிருந்தார். அவனை எகிப்துக்கு போனப்ப கூட வெறுமையா கொண்டு போல, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனா தான் கொண்டு போனார். இந்த காலை வேளையில அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில வனாந்தரத்தை, வறண்ட நிலத்தை, வெட்டாந்தரையை பார்த்து பழகி போயிருப்பீங்க. ஐயோ இந்த செழிப்பு இல்லை, இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு ஏங்கி இருப்பீங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். இந்த வருஷத்துல இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. இந்த நவம்பர் மாதம் முடிவுக்குள்ள வந்திருக்கோம். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை செழிப்பாக்கி வருகிற புதிய ஆண்டுல பலத்தோடு, நன்மையோடு, கிருபையோடு, அபிஷேகத்தோடு, வல்லமையோடு உங்களை வழிநடத்த போகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த வருடத்திற்கு முந்தின வருடங்களில் எல்லாம் நீங்க ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கலாம், அல்லது வேற எதுக்காகலும் பணத்திற்கு கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாட்கள்ல எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமென், ஆமென்.